ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே பேம்பரிங் vlog. நான் என்ன எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் கேர். அதுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹேர் பேக்கு. இது என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள். நைட்டே நான் வந்து வெந்தயம் ஊற வச்சுக்கிட்டேன். இதுக்கு என்னோடய ஹேருக்கு வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் தான் நான் எடுப்பேன். உங்களோட ஹேர் டென்சிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கலாம். இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக கர்டு. இட் மீன்ஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட். அதுக்கப்புறமா ஒரு குட்டி கப்பில் வந்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நான் வீடியோ கிளிப் எடுக்க மறந்தங்காட்டி இதில் அட்டாச் பண்ண முடியல. அதே மாதிரி இதில் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா மட்டும்தான் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டா உங்கள் ஹேரில் அப்படியே இருக்கும். குளித்தா கூட ஒரு 2 நாளைக்கு போகாது. அதில் முக்கியமாக ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் மெயினாக ஊற்றி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி செம்மையாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். குளிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், தேய்க்கும் போதே நல்லா வந்துட்டு தெரியும் அந்த திட்டு திட்டா இல்லாமல் பேஸ்ட்டாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பன்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்லாம் ஹேர் க்ரோத் அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது. நான் எப்போ இந்த மாதிரி ஹேர் கேர்லாம் பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். என்ன இன்ஸ்டாவில் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு குட்டி குட்டி ஹேர்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் இது ஒரு 3 to 4 டைம்ஸ் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரே ரீசன் நான் பண்ணுற ஹேர் கேர் மட்டும்தான். ஸோ அதை நல்லா அரைச்சாச்சு. எடுத்து அப்படியே குட்டி குட்டியாக ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் பட்டுரும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஆகிடும். அதனால ஒரு வேஸ்ட் ஷால் வச்சு இந்த மாதிரி நான் பின் பண்ணிக்கிட்டேன். குட்டி குட்டியாக ஒரு ஸ்கேல்பாக எடுத்து தேய்ச்சிக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா அப்சர்வ் ஆகும் ஸ்கேல்பில். இது வந்துட்டு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். டக்குன்னு ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபுல் மண்டைக்கு அப்ளை பண்ணிட்டேன். இது அப்படியே நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எப்பயுமே ஆலோவேரா சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து நான் ஆலோவேரா சேர்த்துல. ஏன் அப்படின்னா நல்லா மழை வருது. ஆலோவேரா ரொம்ப கூலிங் இல்லையா, அப்போ செம்மையாக எனக்கு தலை வேற வலிக்கும். ஃபஸ்ட்லாம் நான் இது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 o'clock மாதிரி இருந்து போட்டுட்டு 6:30 வரைக்கும் படுத்து தூங்கிடுவேன். 1.5 மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். ஆனால் எனக்கு தலையே வலிக்காது. இது நான் வந்து எப்படி இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா ஆலோவேரா தீர்ந்து போச்சு. வீட்டில் வளர்த்தது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு எங்கேயாவது திருடிட்டு வந்து போடுவேன். ஆலோவேரா பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், அடுத்த தெருவுலாம் போய் திருடிட்டு வந்திருப்பேன். அடுத்த தெருவுலலாம் கூட போய் திருடிட்டு வந்து போட்டிருக்கேன் ஆலோவேராவை. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஹைபிஸ்கஸ் போடுவேன். அது வந்து இங்கே இருக்காது, அக்கா அப்பப்போ கொடுத்து விடுவாங்க. மினிமம் ஒரு 2 minutes நல்லா மசாஜ் கொடுக்கணும், ஸ்கேல்புக்குள்ளெல்லாம் நல்லா போகிறதுக்காக. உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க. மந்த்லி ட்வைஸ் அப்படி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி இதில் சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஆலோவேரா, அது எல்லாமே வந்து ரொம்ப கூலிங் தான். ஆலோவேரா நான் இப்போ போடலை, இருந்தாலும் சொல்கிறேன், ஆலோவேரா போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து காலேஜுக்கு இல்லைனா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக் போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஹேர் காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் தட்டி விட்டுட்டு போகணும். இல்லைனா இது ஃபுல்லாக வந்து இந்த வெந்தயம் வந்து மோஸ்ட்டாக அப்படியே இருந்துடும். நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிக்கல அப்படின்னா அப்போ அது வந்து டேண்ட்ரஃப் மாதிரி உங்ககிட்ட இருந்து அப்படியே உதிர்ந்துட்டே இருக்கும். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக குளிக்கணும். அது நல்லா ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் அப்படியே. ஒருத்தங்க வந்து ஹேருக்குலாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. நான் ஹேருக்கும் நல்லா அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு ஹேர் வந்துட்டு மெரூனாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. நேச்சுரல் பிளாக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் எல்லாமே போட்டுப்பேன். இப்போ வந்து ஃபுல் ஹேருக்கும் நான் போட்டுட்டேன். ஒரு பன் போட்டுக்கலாம் தூக்கி.
2 பின் வச்சு போட்டுக்கலாம். எப்பயுமே பின் பண்ணதுக்கப்புறமா இங்கே நிறைய வந்து போடணும். ஏன்னா நம்ம போட்டவங்கெல்லாம் பற்றி இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக இங்கே, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பேன். இங்கெல்லாம் படவே இல்லை பார்த்தீங்களா, நான் போட மறந்துட்டேன். அதனால எப்பயுமே ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இங்கே போட்டோம்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான். இந்த கேப் போடுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஃபேனில் போய் உட்காந்துருவோம். ஃபேன் என்ன பண்ணும், நம்மளோட ஹேரை சீக்கிரமாக காய வச்சிரும். அப்படி காயும் போது இது அப்படியே நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மள ஹேரை வந்து ட்ரை ஆகாது. இட் மீன்ஸ் வந்து நமக்கு குளிக்கும் போது ஈஸியாக இதெல்லாம் வந்துடும். காஞ்சதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக அதெல்லாம் முடியல அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால தான் இது போட்டுக்கணும். இது ஆல்மோஸ்ட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாகிடுச்சு. எலாஸ்டிக்லாம் போயிட்டு புதுசு ஒன்று வாங்கணும். பரவாயில்ல, இதை இப்போதைக்கு போட்டுக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது என்னோடய ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி இருக்காது, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிப்பேன். ஏன்னா நான் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் 4 மந்த் இருக்கும். ஸோ அதனால இப்போ எகெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேசர் வந்து நான் ஆர்டர் போட்டு கலர் கலராக வாங்கி வச்சுருந்தேன். ஒரு டிஷ்யூ எடுத்துட்டேன். இது வந்து நான் ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணி அப்படி எடுக்க போகிறேன். கொஞ்சம் இப்படி மேலே தூக்கிக்கலாம். இப்போ 4 ஹெட்டில் இருக்கிறதுலாம் வரும்ல. இன்னும் ஆயில் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஆலோவேரா ஜெல்லில் தான் பண்ணியிருந்தேன். ஆலோவேரா ஜெல் வந்து பற்றாக்குறை, அதனால் ஃபஸ்ட் நிறைய நான் ஆலோவேரா ஜெல் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இருக்காட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. செடியிலே கட் பண்ணால் ஏதாவது ஆகிடும்னு சொல்லி கட் பண்ணல. ஆலோவேரா செடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. அதனால நான் எதுவும் கட் பண்ணுறது இல்லை, அப்படியே விட்டுட்டேன் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நிறைய ஒரு 2-3 தொட்டியில் வச்சுருந்தோம். லைட் வெளிச்சதுக்கு அப்படியே ஒரு க்ளாஸி லுக் இருக்குல்ல. வெளியே போனால் என்ன வலி வச்சு அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, இதை அப்படியே வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இப்படி தான் பிடிக்கிறோம். கரெக்டாக தப்பான எனக்கு தெரியல. வருது லைட்டாக. கொஞ்சமாக ஹேராக அப்படியே வந்திருக்கு. ஒருவேளை இந்த டைம் நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணுது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா நான் பண்ணி ஒரு 3 to 4 months இருக்காங்காட்டி மறந்துட்டேன் நான். ஏன்னா நான் இப்போ எந்த வீடியோ பார்க்கல, இல்லைனா கூட ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு பண்ணுவேன். இட்ஸ் ஓகே, எடுத்த வரைக்கும் போதும். கொஞ்சம் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்குக்காக, பாடி பேக்னு சொல்லலாம், என்ன பேக் வேணால் சொல்லிக்கலாம். இது வந்து மல்தானி மட்டி, கொஞ்சமாக கர்ட், அதுக்கப்புறம் வாட்டர், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், 3மே இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் ஹேண்டுக்கு லெக்குக்கு எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டேனாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் எடுத்து அப்படி ஃபுல்லாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் போய் ஃபுல் பேக்கு போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஹேண்டுக்கும் ஃபுல்லாக போட்டாச்சு, லெக்குக்கும் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் இது காஞ்சிடுச்சு. இன்னொரு 10 to 15 minutesல ஃபுல்லாகவே காஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பாத் பண்ணும்போது பாடி ஸ்க்ரப் பண்ணிப்பேன். பாடி ஸ்க்ரப்க்கு வந்து நான் காஃபி பவுடர், சுகர் அது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டு ஸ்க்ரப் பண்ணிடுவேன். ஸோ குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா மாமா பாடி லோஷன் போட்டு ஃபுல்லாக நம்ம மாய்ஸ்சரைசராக வச்சுக்கலாம் நம்ம ஹேண்டை. கொட்டிட்டு
ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து கேர் பண்ணணும். ஃபேஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் ஹேர் காஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஸோ ஹேர் வந்துட்டு லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹேர் வந்து அப்படியே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, பரவாயில்ல. அப்படியே நம்ம வந்து ஸ்கின் கேருக்கு போயிடலாம். கிளிப் மட்டும் குத்திக்கிறேன். ரொம்பலாம் எதாவது போட்டால் ஒரு மாதிரி தலை வலிக்கும் எனக்கு, அதனால் அப்படியே இதை தூக்கி ஒரு கிளிப் போட்டுக்கலாம். தூக்கி ஒரு கிளிப் மட்டும் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் இங்கெல்லாம் எதுவுமே காயவே இல்லையா, அதனால் அப்படி போட்டு அப்படி காஞ்சிரும். அதனால் வந்து ஆல்ரெடி நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைரெக்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்புக்கு வந்து ஹிமாலயா பிராண்டோடது வால்நட் ஸ்க்ரப் தான் எடுத்திருக்கேன். ஃபார் ஆல் ஸ்கின் டைப் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். டிவியில் ஜெயிலர் மூவி போட்டிருக்காங்க, அதான் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லை. ஜெயிலர் மூவி பாதி தான் பார்த்தேன், அதனால் அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன். சண்டே ஆனாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் படம் போடுவாங்கல்ல 6:30க்கு, அதனால் ஈவனாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரப் பண்ணவே மறந்துட்டேன்னு சொல்லலாம் ஃபேஸை. இல்லைனா வந்து வீக்லி ஒன்ஸாவது பண்ணிவிடுவேன். இந்த நோஸ் கிட்ட நல்லா ஸ்க்ரப் பண்ணணும், ஏன்னா அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் நிறைய இருக்கும், அதனால். அப்புறம் இங்கே மெயினாக நல்லா பண்ணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் எவர் யூத்தோட கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இது ஒரு பெரிய பேக்கே வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் இதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. சிக்கு சிக்குன்னு கோல்டன் கலரில் இருக்குல்ல, இதில் எனக்கு அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது வந்து சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக நம்மளோட ஃபேஸில் நம்ம வந்துட்டு பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது அதுவே நம்மளோட ஃபேஷியல் ஹேர்ஸை நல்லா ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா அதை அப்படியே பீல் பண்ணி எடுக்கும்போது அதுவும் வந்துடும். அதனால தான் நமக்கு அதிகமாக பெயினாக வரும். டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். இதில் முடி பட்ட மாதிரி எரிச்சலாக வரும். கொஞ்சமாக கதையே ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு இது ஃபுல்லாக காயறதுக்கு. ஏன்னா நான் ஃபேன் கிட்ட உட்காரல. எப்பயுமே இது போடும் போது நம்ம ஃபேன் கிட்டலாம் உட்காரக்கூடாது, இல்லைன்னா அது வந்து கரெக்டாகவே காயாது. அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல. இது எடுக்கும்போது கூட அவ்வளோவா வலிக்காது. சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் போட்டு எடுக்கும்போது கண்ணில் தார தாரையாக தண்ணி கொட்டும். காயவே இல்லை. கொஞ்சம் ஹேர் வலிக்குது. போட்டு முடிச்சிட்டேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு இன்றைக்கி இது முடிச்சுக்கலாம். இன்னொரு மாதிரி ஸ்கின் கேர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வெறும் வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் காஃபி பவுடர், இதெல்லாம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் ஸ்கின் கேர் பற்றி அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.